பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்க வியாபார கண்ணோட நடத்தாமல் இது ஒரு கல்வி சேவை, இது மக்கள் சேவை அப்படின்னு நினச்சி நடத்தணும். கல்வியாளர்களை வைத்துக்கொண்டு தான் பள்ளிக்கூடத்தை நடத்தணும். ஒரு வியாபாரிகள் நடத்தும் பொழுது, வியாபார நோக்கத்தோடு நடத்தும் பொழுது அவங்க தான் பெரிய சமூக விரோதிகள் நான் சொல்லுவேன். நண்பார்ந்தவர்களே, செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி பேசிட்டு வரோம். இந்த பதிவை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமாக டீச்சர்ஸ், பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க, பெற்றோர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பதிவை பார்க்கணும். இன்றைக்கி சேலத்துலேருந்து ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் உங்களுடைய வீடியோலாம் பார்த்துட்டு வரேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. என்னம்மா பிரச்சனை? என்னுடைய பையன் 6th ஸ்டாண்டர்டில் படிக்கிறான், ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். அவனுக்கு ஒரு அக்கா இருக்கா, அவள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் ஒரு சாதாரண கூலி வேலை பண்ணுறேங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஆட்டோ டிரைவர். எங்கள் 2 பேருக்குமே அவ்வளோ வருமானம் கிடையாது. நான் அண்மையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய ஆப்ரேஷனு. நான் வேலை பண்ண இடத்துல சாதாரண கூலி வேலை தான். எனக்கு 2-3 வாரத்துக்கு மேலே லீவு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது கூட லாஸ் ஆஃப் பே தான். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என் பையன் படிக்க மாட்டேன்றான் சார். கிட்டத்தட்ட எவ்வளோ நான் சொல்லி பார்த்துட்டேன். ஒரு 6 மாதமாக ஒரே மல்லு கட்டுறேன் வீட்டில். என்ன சொன்னாலும் படிக்க மாட்டேன். 5%, 10% மார்க் வாங்கிட்டு வரான். நான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபோன் பண்ணேன். டீச்சர் சொல்கிறாங்க, கிளாஸில் அவர் சரியாக அட்டென்ஷன் இருக்கிறது கிடையாது, ரொம்ப சேஷ்டப்படுறாங்க, அடிச்சுக்கிறாங்க ஒருத்தர் கான்சன்ட்ரேஷன்லாம் படிப்புலேயே இல்லை. நான் என்ன சார் செய்யறது? அப்புறம் அவங்கள கேட்டேன், எத்தனை வருஷமாக அந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தை படிக்கிறாருன்னு கேட்டேன். இல்லை சார், ஒரு 4 வருஷம் வேறு ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணேன், இன்னொரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன். அதை விட மோசமாக போச்சு. 2 CBSE ஸ்கூலு. அதுக்கப்புறம் இப்போ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 வருஷமாக தான் படிக்கிறாரு. எங்களுக்கு வேறு வருமானமே கிடையாது, லீவு கிடையாது. நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரச்சு மணி 5:30 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டு வேலை, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சமைக்கணும். நான் எங்கள் வீட்டுக்காரு என்றைக்கு ஆட்டோ சவாரி முடிச்ச அப்புறமா எத்தனை மணிக்கு முடியுதோ அப்புறம் தான் வருவார். என்ன சார் செய்யலாம்? நான் அந்த டீச்சர்கிட்ட போய் சொன்னேன், அடிங்க, எவ்வளோன்னா அடிங்க, நான் எழுதியே கொடுத்துறேன், அடிங்க, குழந்தைய படிக்க வச்சுருங்க அப்படின்றாரு. நான் சொன்னேன், அடிச்சுக்கிடுச்செல்லாம் படிப்பு வராதம்மா, யார் சொன்னாங்க உங்களுக்கு அடித்தா படிப்பு வந்துடும்? இல்லை சார், பயமே இல்லை சார் அவருக்கு. அப்புறம் ஒரு அழகான ஒரு மெட்டஃபர் சொன்னார் அந்த அம்மா. இது பாருங்கள், படிப்பு அப்படின்றது ஒரு பயிர் வைக்கிற மாதிரி சார். இப்போ பயிர் வைக்கிறோம், அது 1 வருஷம் மகசூல், அப்புறம் சரியாக வரலன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் படிப்பு அப்படி இல்லை. ஒரு மரம் வைக்கிற மாதிரிங்க, அது 15 வருஷம் வளரும். 15ஆவது வருஷம் அது காய்க்கலை, அது பழம் கொடுக்கல அப்படின்னா 15 வருஷம் நாங்கள் உழைச்சதும் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? எவ்வளோ கடனை வாங்கி நகையை அடமானம் வச்சு 2 வட்டி 3 வட்டிக்கு நான் கடன் வாங்கி படிக்க வைக்கிறேன் சார். என்ன சார் செய்யலாம் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த அம்மா ரொம்ப படிக்கலை. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் 10ஆம் கிளாஸு தான் படிச்சிருக்காரு, என்ன தான் செய்யலாம்? எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த நான் ஃபீஸே நான் கட்டுறேன். நான் அவ்வளோ வசதியான குடும்பமே இல்லை. எதனால் இந்த பிரச்சனையை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன் அப்படின்னா, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல வீடுகளின் நிலைமை. மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி இந்தியா கிராமங்களில் தான் இருக்குது. பெரிய பெரிய நகரங்களில் 10 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்கி இன்டர்நேஷ்னல் குளோபல் ஸ்கூல்லலாம் நடத்துகிறாங்க.
அங்கே படிக்கிற குழந்தைகள் எல்லாம் படித்தவங்க குழந்தைகள். ஒரு சொசைட்டியில் ஒரு முன்னுக்கு வந்த மேல்தட்டு மக்கள்னு சொல்லலாம். அது மாதிரி வீடுகளில் இது மாதிரி பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு என்ன செய்யலான்னு தெரியும் படித்ததுனால. நான் எதுக்காக இந்த பதிவை நான் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்ன்றத நான் சொல்கிறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அந்த குழந்தைய உட்காந்து பேசணும். 6ஆம் கிளாஸு வந்தாச்சு, அந்த குழந்தை லெவலில் இறங்கி நம்ம பேசணும், புரிய வைக்கணும். 2வது, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, அவரும் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவார். வீட்டில் சாயந்தரம் வந்தால் இவங்களுக்கு வீட்டு வேலை பண்ணுறதுக்கே நேரம் இருக்கும், அவர் களைப்பாக வருவார். ஸோ வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் இடையில் ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க் இருக்குது, அதுதான் பெற்றோர்கள். சின்ன வயசுலேருந்தே படிக்க வைக்கணும், படிக்கிற ஹேபிட்டை கொண்டாடணும். இது யார் எடுத்துக்கணும் இந்த பொறுப்பை அப்படின்னா, பெற்றோர்களை பொறுத்தவரையில் ஒழுக்கத்திற்கு பெற்றோர்கள் பொறுப்பு எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும் என்ற ஒரு தன்மையை வளர்க்கணும். வெறும் ஃபீஸ் கட்டினத்தினால மட்டும் போராது. ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு தலையாய கடமை இருக்கிறது. குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை அந்த ஆசிரியர்களுக்கு இருக்குது. பள்ளி நிர்வாகம் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சில பள்ளிக்கூடங்களில் மெர்சிலஸாக டிசி வாங்கி கொடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, இந்த 6ஆம் கிளாஸ் வந்துட்டான் சார், ஒன்று 3 வருஷத்தில் 10ஆம் கிளாஸ் வந்துடுவான், 10ஆம் கிளாஸில் வந்து எனக்கு டிசி கொடுத்தா நான் என்ன சார் நான் பண்ணுவேன், நான் 13 வருஷம் நாங்கள் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே, இதை நினச்சா தான் தூக்கமே வரல எனக்கு. பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவங்க வியாபார கண்ணோட நடத்தாமல் இது வந்து ஒரு கல்வி சேவை, இது மக்கள் சேவை அப்படின்னு நினச்சி நடத்தணும். கல்வியாளர்களை வைத்துக்கொண்டு தான் பள்ளிக்கூடத்தை நடத்தணும். ஒரு வியாபாரிகள் நடத்தும் பொழுது, வியாபார நோக்கத்தோடு நடத்தும் பொழுது அவங்க தான் பெரிய சமூக விரோதிகள் நான் சொல்லுவேன். லாபம் சம்பாதிக்கலாமா கூடாதான்னு வேற ஒரு பிரச்சனை. அது அப்படி வரலை. பள்ளிக்கூடங்களில் தனியார் மயமிட்ட கொடுக்கும் பொழுது என்ன புரிஞ்சுட்டாங்க, என்ன ஒரு இன்டென்ஷன் கவர்மெண்ட்னா அவங்க சேவை மனப்பான்மையோடு செய்யணும்னுட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் படிக்காமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கே தவிர அவங்க மனதை ஒருங்கிணைப்படுத்தி படிக்க வைப்பதற்கு சமூகத்தில் இன்றைக்கு சூழ்நிலை இல்லை. எனவே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், இந்த 3 ட்ரையாங்கிள் அவங்க ஒத்துழைக்கணும். அதனால தான் சொல்கிறேன், 10th வந்தப்புறம் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. சிறு வயதிலிருந்தே வளரணும். முதல் கோணல் முற்றும் கோணலாகவே மாறிவிடும். அந்த பெற்றோர் நான் கூப்பிட்ருக்கேன், ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்க நம்ம உட்காந்து பேசுவோன்னு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.